என் பெயர் ரா பிரக்னேஷ். நான் 8ஆம் வகுப்பு ஆப்பிரியில் படிக்கின்றேன். பள்ளி ஆச்சாரியா சிக்ஷா மந்து விழுப்புரம். ஸ்டாண்ட்ஸ் டு LSRW கார்னர். நான் இப்பொழுது தமிழ் இசைக்கருவிகளை பற்றி பேசப் போகின்றேன். இசைக்கருவிகள் 4 வகைப்படும். காற்று கருவி, கஞ்ச கருவி, நரம்பு கருவி மற்றும் தோல் கருவி ஆகும். விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தான் தோல் கருவிகள். எடுத்துக்காட்டு முழவு, முரசு. காற்றினால் இசைக்கப்படும் கருவிகள் காற்று கருவிகள். எடுத்துக்காட்டு சங்கு, குழல். நரம்பு அல்லது தண்டினால் செய்யப்படும் பொருட்கள் நரம்பு கருவிகள். எடுத்துக்காட்டு வீணை மற்றும் யாழ். ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படும் இசைக்கருவிகள் கஞ்ச கருவிகள். எடுத்துக்காட்டு சாலரா, சேகண்டி. சங்கு, குழல், வீணை, குழல். காடுகளில் வளரும் மூங்கில்களில் வண்டுகள் துளையிடும். அவற்றின் வழியாக காற்று வீசும் பொழுது இன்னிசை எழும்பும். அதனை கேட்டு மகிழ்ந்த நம் முன்னோர் அமைத்துக் கொண்டே குழல்கள். இதனை வேங்குழல் மற்றும் புல்லாங்குழல் என்றும் அழைப்பர். இதில் 7 சுரங்கள் இருக்கும். இது 20 விரல் நீளம் அளவு இருக்கும். இதனை சந்தனம், செங்காலி, கருங்காலி ஆகிய மரத்தினால் செய்யப்படுகின்றன. இதனை கொன்றைக்குழல், முல்லைக்குழல், ஆம்பல் குழல் என்றும் அழைப்பர். திருக்குறள். குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர். சங்கு. இது ஒரு இயற்கை கருவி. இது கடலில் இருந்து எடுக்கப்படும். வலமாக சுழிந்திருக்கும் சங்கை வலம்புரி சங்கு என்று கூறுவர். இடமாக சுழிந்திருக்கும் சங்கை இடம்புரி சங்கு என்று கூறுவர். இதன் சங்கின் ஓசையை சங்கநாதம் என்றும் அழைப்பர். இதனை கோயில் திருவிழாக்களின் போதும் சமய சடங்குகளின் போதும் ஊதுவர். வீணை. இது யாழ் போன்ற அமைப்பை உடையது. இதில் 7 நரம்புகள் இருக்கும். இதனை பல்லவ மன்னர் மகேந்திரன் காலத்தில் பயன்பாட்டில் உள்ளதாக சில நூல்கள் கூறுகின்றது. நன்றி.